சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பிரெட் வச்சு போண்டா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பிரெட்டு, உருளைக்கிழங்கு, உப்பு, கொத்தமல்லி, பட்டாணி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மிளகாத்தூள், கேப்சிகம் கொஞ்சோண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், சீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். கார்ன் சிப்ஸை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். கடாயை சூடு பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு எல்லாமே ஒன் பையா ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம அந்த பாலை நம்ம இது பண்ணி உள்ள வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால லைட்டாக வதங்கினா போதும். பச்சை வாசனை லைட்டாக போகிறாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்பதான் கொஞ்சம் நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். எல்லாமே சும்மா லைட்டா வதங்கினா போதும். கேப்சிகம் போட்டு சும்மா கொஞ்சம் செஞ்சுட்டு திருப்பி பட்டாணி போட போறோம். இது நல்லா வதங்கிட்டு இப்போ கேரட் போட்டு போறோம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு சும்மா கிண்டிட்டு இறக்கணும். அவ்வளோதான். கிளறி குத்தி இறக்கலாம். கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டதை எல்லாம் நல்லா இப்படி கிளறிக்கணும். இதை இப்போ தண்ணியில் போட்டு பிழிஞ்சு இந்த மசாலாலாம் கலந்துக்க போகிறோம். தண்ணியில் போட்டு பிழிஞ்சு மசாலாவில் போட்டோமா பிசைஞ்சிடலாம். நம்ம ஊற வச்ச பிரெட்டு இப்போ நம்ம மசாலா கலக்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைய போகிறோம். கார்ன் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்து இந்த கார்ன் இதுல அப்படி பரட்டி எடுத்துக்கணும். சீஸ் இது உள்ள வச்சுட்டு சீஸ் பாலும் செய்கிறோம், சாதா பாலும் செய்கிறோமா? ஆமாம். வேணும்னா நீங்கள் பன்னீர் கூட வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு உருண்டையாக போடுங்க. எந்த பொருள் போட்டாலும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு தான் திருப்பணும். அப்போ தான் அது நல்லா இதுவாக இருக்கும். இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போது நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போது பொறுமையாக திருப்பி விடுங்க. இல்லை நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக போட்டு பாப்பாங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் தானே பாப்பா, பெரிய பாப்பா வந்தாலும் செஞ்சு கொடுங்க. ஏன் பாப்பாவுக்கு மட்டும் தான் செய்யணும்? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நல்லது. ஒரு ஆசையாக விரும்பியும் சாப்பிடுவாங்க.
நாங்களும் குழந்தை பெரியவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தான் இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு தள்ளுவாங்க. அதுங்களுக்கு உருளைக்கிழங்கு பிரெட்டு எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், கொடுக்கலாம். இதுமாரி கொடுக்குறப்போ கொஞ்சம் ஆசையாக விரும்பி சாப்பிடுங்க பசங்க. இப்போ நம்ம எடுத்துடுறோம். சூப்பரான பிரெட் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். சூப்பர். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.